8+ மந்த்ஸாக இந்த போஸ் டிஷ் வாஷர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் கான்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சில பாத்திரங்கள் இதில் வைக்க முடியாது. நான்ஸ்டிக், அலுமினியம், அயன், கேஸ்ட் அயன், லோ குவாலிட்டி பிளாஸ்டிக். ஸோ லோ குவாலிட்டின்னு சொல்லும்போது, இப்போது இந்த டேக் அவே கண்டெய்னர்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து யூஸ் வந்துடும். லோ லோ பிளாஸ்டிக் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் அதில் வைக்க முடியாது. ஒரு சில பிளாஸ்டிக் வைக்கலாம். அண்ட் டீ பாத்திரம் அதெல்லாம் இருக்குது பாருங்கள், ரொம்ப கரையாக இருக்கும். அதை வந்து அப்படியே வைக்கலாம், ஸ்க்ரப் ஆகி போயிடும், ஏன்னா சுடுதண்ணியில் கழுவுறனால. பட் சம்டைம்ஸ் போகாது. ஸோ வந்து என்னோடய ப்ரிஃபரன்ஸ் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வச்சுருவேன். அது எனக்கு பெரிய வேலையாக தெரில. சில பேர் அதை பார்க்கும்போது, நீங்கள் பாதி வேலையை நீங்கள் கையில் பண்ணிட்டீங்க, அப்புறம் எதுக்கு டிஷ் வாஷர் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு ஃபீல் ஆகலாம். பட் என்னென்னா இட்ஸ் நாட் ட்ரூ. ஏன்னா நான் சோப் கூட யூஸ் பண்ணல, சும்மா கையில் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வைக்கிறேன். வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு மேபி அப்படி தெரியலாம். ஸோ இதில் ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சுடுதண்ணி போட்டு க்ளீன் பண்ணுறது தான் பெரிய ப்ரோஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு சுடுதண்ணியில் க்ளீன் பண்ணுறனால நம்ம பாத்திரம் வாங்கும் போது எப்படி புதுசாக பளபளன்னு இருக்குதோ அதே மாதிரி எல்லாமே மெயின்டைன் ஆகுது. அதே மாதிரி நம்ம சில பாத்திரங்கள்லாம் நம்ம பேக் சைடு வந்துட்டு நம்ம எவ்வளோ தேய்ச்சி க்ளீன் பண்ணாலும் சில கறி படைய தான் செய்யும் நம்ம ஸ்டவ்வில் சமைக்கும் போது. பட் அந்த மாதிரி இது வரைக்கும் ஆகவே இல்லை. ரொம்ப நீட்டாக க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி எண்ணெய் பிசுக்கு நீங்கள் ஆயில் பாட்டில் இதெல்லாம் வைக்கலாம். ஆயில் பாட்டில் வைக்கும்போது ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதோட வந்து தண்ணி செலவும் நம்ம கையில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி செலவாகுதோ அதை விட கம்மியாக தான் இதாகும். இது வந்து டைம் கொஞ்சம் கூட தான் எடுத்துக்கும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிக்க. பட் ரொம்பவே நீட்டாக க்ளீன் பண்ணது. இதுக்கு முன்னாடி பல வருஷமாக நான் கையில் கழுவிட்டு இருந்த ஆள் தான். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான மிஷின். ஸோ வந்து எல்லா ஃபுட் பார்ட்டிகிள்ஸையுமே எடுத்துகிட்டு வைங்க. அப்படி வைக்கும்போது தான் டிஷ் வாஷரில் ஸ்மெல் வராமல் இருக்கும். ரொம்ப கரையாக ரொம்ப ஃபுட் பார்ட்டிகிள்ஸ்லாம் ஒழுங்காக எடுக்காமல் வச்சிங்கன்னா ஃபில்டரில் அடைச்சிக்கிட்டு ஸ்மெல் சீக்கிரம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அடிக்கடி மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா நம்மளும் வந்து கொஞ்சம் மெஷினாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து என்ன கேட்டிங்கன்னா இட்ஸ் அ வெரி யூஸ்ஃபுல் மெஷின்.